டெல்லியில் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தை நோக்கி செல்ல திட்டமிட்டிருந்த ராகுல் காந்தி உள்ளிட்டோரை கலைந்து செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இப்ப காங்கிரசார் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராகுல் காந்தியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட வகையில காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கான மைய நோக்கம் என்பது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இது தொடர்புடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இது கடந்த 24 நாட்களாக இந்த போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்றிருந்தாலும் கடந்த 2 நாட்கள் அந்த மழைக்கால போக்குவரத்து தொடங்கியதற்கு பிறகாக இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது என்பதாகவே கூற முடியும். இந்த நிலையில நேற்றைய தினம் இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்துவது, கண்ணீர் புகை கொண்டு வீசுவது என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில 2வது நாளாக இன்றைய தினமும் தொடர்ச்சியாக பேரணி முற்றுகை போராட்டங்களை மேற்கொள்ள அந்த மாணவர்கள் அமைப்பினர் முன்பட்ட போது தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அங்கு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்ற வகையில தற்போது ராகுல் காந்தி அவர்களையும் அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில மேற்கொண்டு வருகிறதாக தகவல் என்பதை கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இதே போன்று பேரணியாக சென்றவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அங்கு கலவரம் என்பது வெடித்தது. குறிப்பாக காவல்துறையினர் தரப்புல தடியடி நடத்தப்பட்டது. அதே போன்று இளைஞர்கள் தரப்புல கல்வீச்சு சம்பவம் என்பது நடைபெற்றது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே பதற்றமான சூழல் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டு வருவதால் அங்கு போராட்டக்காரர்கள் தற்போது ஆத்திரம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 20 நாட்களாக சோனம் வாங்சுக் என்ற சமூக ஆர்வலர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை பொறுத்தவரையிலும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதாக உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு அவரை மருத்துவமனைக்கு காவல்துறையினர் மாற்றினர். மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டது. ஆனால் சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்தை இளைஞர்கள் கைவிடக்கூடாது, அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அமைப்பினர் மற்றும் பல்வேறு இளைஞர்கள் அமைப்பினர் உள்ளிட்டவர்கள் இணைந்து அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள். நேற்றைய தினம்தான் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியினர் இந்த கூட்டத்தொடரை அமைதியாக நடத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருந்தார். இந்த நிலையில தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியாக நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி இளைஞர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது டெல்லியில அந்த நாடாளுமன்ற வளாகம் இருக்கக்கூடிய பகுதி, போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஜந்தர் மண்டல் பகுதி முழுவதுமாகவே பதட்டமான சூழல் என்பது நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது போராட்டக்காரர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை டெல்லி காவல்துறை ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. பூர்ணிமா. ஜெயலானி, இப்ப கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அந்த விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக. அதாவது காவல்துறையினர் தற்போது முதற்கட்டமாக அங்கு இருப்பவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் இளைஞர்கள் ஆதரவாக களமிறங்கிய காங்கிரஸ் எம்பிக்களுடன் இணைந்து ராகுல் காந்தியும் அந்த பகுதியில போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு பொறுப்பேற்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதாக ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ச்சியாக அங்கு கோஷங்கள் எழுப்பி வருவதால் அந்த பகுதி முழுவதுமாக பதற்றமான சூழல் நிலவுகிறது. இது ஒரு புறத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மற்றொரு புறத்துல காவல்துறையினரை வைத்து அந்த இளைஞர்களை கைது செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை அவர்களை கைது செய்ய முயற்சி செய்வதும் உள்ளிட்ட பணிகளை நடைபெற்று வருகிறது. இன்னும் அவர்கள் வாகனத்தை ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எங்கே தங்க வைக்கப்படுகிறார்கள், எங்கே அடைத்து வைக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வரை கிடைக்கப்படவில்லை.
ஆனால் தற்போது அங்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி களத்தில் இறங்கி மாணவர் அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவித்ததால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதையாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த விவகாரத்துல நீட் தேர்வு வினாத்தல் கசிவு விவகாரத்தை பொறுத்தவரை அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்றுக் கொண்டு தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அதனை ஏற்று அவர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தை அவரும் கையில் எடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவாக அவரும் களத்தில் இறங்கி அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. பூர்ணிமா, இப்ப ராகுல் காந்தி உட்பட வேறு யாரெல்லாம் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? எவ்வளவு காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது அந்த பகுதி முழுவதுமாகவே 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்று தொடங்கியதல்ல, கடந்த 24 நாட்களாக இந்த போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. 20 நாட்கள் அமைதி வழியில உண்ணாநிலை போராட்டமாக இந்த போராட்டம் என்பது இருந்தது. இந்த போராட்டத்துடைய முழு பின்னணி பார்த்தோம் என்றால் தான் இந்த நடைபெறக்கூடிய இந்த பதட்டமான சூழலுக்கான காரணம் நமக்கு தெளிவாக புரியும். குறிப்பாக கடந்த 24 நாட்களுக்கு முன்பாக சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய சோனம் வாங்சூக் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுக்கும் போது அவருக்கு ஆதரவாக இளைஞர்கள் பலரும் அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் அவர் உண்ணாநிலை போராட்டத்திற்கு ஆதரவாக களம் கண்டார்கள். 20 நாட்கள் அவரது உடல்நிலை உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்த போது அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்ட போது வேறொரு சமூக ஆர்வலர் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்காக தொடர்ந்து அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனித உயிர் என்பது மதிக்கத்தக்கது. எனவே உடனடியாக அவருக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதாக ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தால் உடல்நிலை குறித்தான அறிக்கை என்பது தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக. அதற்கு பிறகாகத்தான் அவர் உடனடியாக சிகிச்சைக்காக அவரது உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் அவரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றினார்கள். அப்போது கூட சோனம் வாங்சூக் தரப்புல இளைஞர்கள் மத்தியில் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக கைவிடாமல் தொடர வேண்டும் என்பதாக அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளிட்ட அமைப்புகள், பல்வேறு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு இளைஞர்கள் அமைப்பினர் மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை சேர்ந்த இளைஞர் பல இளைஞர்கள் அமைப்பினர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தினார்கள். இந்த நிலையில தான் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்றைய தினம் தொடங்கும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி முற்றுகையிட்டு பேரணியில் ஈடுபடுவோம் என்பதாக அந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில நாடாளுமன்ற வளாகம் முழுவதுமாகவே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த போராட்டம் என்பது தீவிரமடைந்த போது நாடாளுமன்ற நுழைவாயில் அனைத்துமே மூடப்பட்டிருந்தது. துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். டெல்லி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தடுப்புகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி உள்ளே வர முற்பட்டவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் என்பதை வீசப்பட்டது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நேற்றைய தினம் இந்த சம்பவம் என்பது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில டெல்லி மட்டுமல்லாது சென்னை, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த போராட்டம் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லி மத்திய அரசு தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவம் என்பது கண்டிக்கத்தக்கது என்ற வகையில சென்னையிலும் கூட பல்வேறு கைதி உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். எனவே இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது என்பதை கூற முடியுது. இந்த நிலையில தான் தற்போது காங்கிரஸ் கட்சியும் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார். மற்றும் எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் தற்போது அங்கு போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது அவர்களுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பு என்பது நிலை வருகிறது. இந்த நிலையில ராகுல் காந்தியை அங்கிருந்து எப்படியாவது அழைத்து சென்று விட வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் அவர்களிடத்துல பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கிருந்து அவரை கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தல் என்பதை கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பு நிலை வருகிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள், துணை ராணுவ படையினர் அந்த பகுதியில் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று போராட்டக்காரர்களும் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு தொடர்ச்சியாக விடாப்பிடியாக தங்களது போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். பூர்ணிமா, ஜெயலானி தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, பேசலாம்.